வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உள்ளன்னுள்ள ஒரு அழகான ஃப்ளவர் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுமாரி கோல்டு கம்பி எடுத்துக்கோங்க. இது ஒரு கம்பி 20 ரூபா தான். இது ஈஸியாக கத்திரிக்கோலாலே கட் பண்ணலாம். ரொம்ப கையாலே வளைச்சாலே வளையும். இதுமாரி ஒரு ஜமிக்கி எடுத்துக்கோங்க. 2 பக்கம் ஹோல் உள்ளது. ஜமிக்கி இல்லைன்னா உங்களுக்கு கலர் பட்டன் இருந்தால் கூட நம்ம பட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கம்பி அதில் 2 ஹோல்லையும் விட்டுட்டு நல்லா முறுக்கிக்கோங்க. கையிலையும் முறுக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கட்டர் வச்சு முறுக்கிக்கலாம். கலர் பட்டன் இருந்தாலும் நம்ம அந்த கலர் பட்டனில் அந்த 2 ஹோல் இருக்கிற மாதிரி பட்டன் இருந்ததுன்னா 2 ஹோல்லையும் இந்த மாதிரி கம்பி வச்சு பட்டனையும் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா நம்ம கையிலே முறுக்கிட்டேன். இப்போ நான் ரெட் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். அதை 2 விரல் வச்சு ஒரு 30 சுற்று சுற்றிக்கோங்க. பாருங்கள், 2 விரல் தான். நான் ஒரு 30 சுற்று சுற்றிடுறேன். சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தமாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கம்பி ஒரு பக்கமாக விட்டு இந்த ஜமிக்கு உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஜமிக்கு உள்ளே வச்சு டைட்டாக முறுக்கிடுங்க. இந்த கோல்டு கம்பி ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், கையாலே நம்ம முறுக்கிக்கலாம். இப்போ அதை கட் பண்ணிங்கன்னா நடுவில் நம்ம அந்த ஜமிக்கு நடுவில் வந்துடும். இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு சீப்பு வச்சு அழகாக அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டாக பிடிச்சிட்டு இழுக்கணும். ஏன்னா நான் கம்பியில் தான் முறுக்கிருக்கிறதுனால இப்படி இழுத்தோம்னா அந்த பக்கம் வந்துடும். அதனால் கெட்டியாக பிடிச்சிட்டு இந்தமாரி சீப்பால் இது பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்பில். அதுக்கப்புறம் க்ரீன் டேப் வச்சு நம்ம கீழே சுற்றிக்க வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளான பூ, இது ஈஸியாகவும் செய்யலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த க்ரீன் டேப்பு, அந்த டேப்லேயே கம்மு இருக்கும். கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த கம்மு அதில் ஒட்டிடும். அவ்வளோதாங்க. நமக்கு உள்ள நூல், இந்த க்ரீன் டேப்பு, கம்பி, ஒரு பட்டனோ இல்லை ஜமிக்கியோ வாங்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் ஈஸியாக செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர். இது போல் நம்ம கலராக செஞ்சு வச்சுக்கலாம். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான பூ செய்கிறது இதுதாங்க, ரொம்ப ஈஸி. பாருங்கள், இதை நம்ம ஒரு ஃப்ளவர் வாஷில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாகவும் இருக்கும், எல்லாருமே செய்யலாம். நன்றி, வணக்கம்.